ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் குக் வித் கோமாளி சீசன் 5ல் செஃப் தாமு சார் வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா செஞ்சுருந்தாங்க. அதை அப்படியே நம்மளும் இங்கே வீட்டிலேயே ரீக்ரியேட் பண்ணுறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. இதில் சின்ன துண்டு பட்டையாக 2, ஒரு 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், இது வந்து நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டார் பூ, இதோட கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் முழு தனியா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஜாதி பத்திரி கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மராட்டி முக்கு ஆட் பண்ணணும், பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணணும். ஆனால் இது இல்லைன்றதுனால நான் வெறும் இந்த ஸ்பைசஸ் மட்டுமே ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா கரிஞ்சிடாத அளவுக்கு இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும். இது வறுத்ததுக்கப்புறமா இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பவுட்ராட்டம் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பவுட்ரு தான் நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு கலருமே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு வந்து வெடிக்க விட்டுக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. இதோட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் ஒரு 1.5 டீஸ்பூனுக்காக போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்மளுக்கு போதும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கணும்னா உப்பு சேர்த்து வதக்கினோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கிடும். தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா இதை வந்து பரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் வந்து நல்லா கோட் ஆகணும். இப்போ நல்லா வந்து பரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடித்த தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு இதை ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த வந்து பவுட்ரை நம்ம சேர்க்கும் போதே வாசனை வந்து ரொம்பவே நல்ல கமகமகமன்னு இருக்குது. நம்ம மசாலா எல்லாமே வந்து வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவோடு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியுமே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், அவ்வளோதான். சூப்பராக தக தக தகன்னு எண்ணெய் மிதக்கிற மாதிரி செட்டிநாடு சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தாமு சார் செஞ்ச மாதிரி கலருமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரைஸோடு வச்சு சாப்பிடவும் நல்லா இருந்தது. அதே சமயம் தோசை இட்லியோடு வச்சு சாப்பிடவுமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை வந்து நம்ம வந்து ஒரு குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட 1 டம்ளர் அளவுக்கு இல்லை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து குழம்பு மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை நம்ம சுக்காவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுக்காவாகவுமே ஆகிடும். ஆக மொத்தத்தில் இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஈனோக் பிரியாணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.